உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சார். ஆபரேஷனுக்கு தான் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கொடுங்க டாக்டர். இந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு தான் எங்களால முடிவு பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். இவர் ஐசியூ கூட்டிட்டு போய் மானிட்டர் ஓகே பண்ணுங்க. டாக்டர். சீக்கிரம் 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 கொஞ்சம் ஹரி அப் டாக்டர். ப்ளீஸ் சீக்கிரம் பாருங்க டாக்டர். உள்ள போலாமா டாக்டர்? டாக்டர், இங்க லீகல் கார்டியன் யாரு? சார் நான் தான். என்னாச்சு? என்ன முடிவு பண்ணணும்? மறுபடியும் எல்லா டெஸ்டையும் ரன் பண்ண டைம் இல்ல. ஜிஹெச்ல இருந்து ரொம்ப தெளிவா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே. உடனே ஆபரேஷன் பண்ணணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம் டாக்டர். சீக்கிரம் ப்ளீஸ் ப்ரோசீட். ஆமா பண்ணுங்க. ஸ்கல்லுக்குள்ள ஆபரேஷன் மேடம், கொஞ்சம் ரிஸ்க் தான். உங்களுக்கு ஓகே தானே? உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பண்ணுங்க. யா, ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர்ல சைன் பண்ணணும். யார் பண்ண போறீங்க? நீ பண்ணு. என்னால பண்ண முடியாது. டாக்டர், ஐ வில் சைன். கிவ் மீ. கொடுங்க. என்னங்க? ஓகே. கொடுங்க. டாக்டர் ப்ளீஸ், என் டாடி முன்ன மாதிரி நடமாடணும். அவ்வளவுதான். தயவு செஞ்சு எப்படியாச்சும் காப்பாத்துங்க. நாங்க அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணுவோம். இருந்தாலும் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆபரேஷன் இல்லையா? அதனால ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம். ரிஸ்க்னா என்ன சொல்றீங்க டாக்டர்? புரியல. மூளைங்கிறது ஒரு டேங்கிள் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அதை இன்னும் சயின்டிஸ்டே முழுசா படிச்சு முடிக்கல. நாங்க ஜாக்கிரதையா தான் ஆபரேஷன் பண்ணுவோம். இருந்தாலும் இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு சார். என்ன ரிஸ்க் டாக்டர்? நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் தப்பான நரம்பு கட் ஆகி உடல் உறுப்புகள் செயலிழந்து போலாம். டாக்டர், மேக்ஸிமம் பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போறது கூட சான்ஸ் இருக்கு. டாக்டர் டாக்டர் என்ன சொல்றீங்க? நான் சொல்றது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்ஸ். பட் நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே பெஸ்ட் நியூரோ சர்ஜன்ஸ். நிச்சயமா அவங்க ரொம்ப சரியா பண்ணுவாங்க. ப்ளீஸ். பட் இருந்தாலும் ஆபரேஷனோட அவுட்கம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. டாக்டர் ப்ளீஸ், டாக்டர் டூ யுவர் பெஸ்ட் டாக்டர் ப்ளீஸ். ஓகே, டெஃபினட்டா வி வில் சார். ப்ளீஸ் வெயிட். சுந்தரவள்ளி, நீ உட்கார. வா, வந்து உட்காரு சுந்தரவள்ளி. இப்பதான் சுந்தரவள்ளி நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். மனசை விட்டுறாத. இங்க பாருமா, இந்த டென்ஷன்ல நீ ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி நிக்க வேணாம். நீ கேண்டீனுக்கு போய் ஏதாவது காஃபி ஜூஸ் சாப்பிட்டு வா. டே ரஞ்சித், ஆண்டியை கூட்டிட்டு போ. வாங்க ஆண்டி வாங்க. இல்லைன்னு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர் கண்ணு முழிச்சு வந்தா போதும்.